ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2017 ரிலீஸ் ஆன டனல்ன்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரியஸோட 2வது எபிசோட தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எபிசோட் வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேல கார்ட்லையும், அதாவது இப்ப மேல ரைட் சைடு கார்னர்ல ஒரு லிங்க் பாக்குது இல்லைங்களா, அதாங்க ஃபர்ஸ்ட் எபிசோடு. அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், இனிமேல் என்ன பார்க்க போறோம்னு தெரியும். 1985ல இருந்து 1986 வரைக்கும் விளங்காம போன ஒரு சீரியல் கில்லர் ஒரு ஊர்ல தொடர்ச்சியா 6 பொண்ணுங்களை கொன்னுட்டான். ஒரு பொண்ணுங்களை கொல்லும் போதும் அவங்கள எத்தனாவதா கொலை பண்றானோ அதுக்கேத்த மாதிரி அவங்க காலில் ஒரு புள்ளியும் வச்சான். முதல் கொலையில 1 புள்ளி, 2வது கொலையில 2 புள்ளி, அப்படின்னு கடைசியா 6வது கொலையில அந்த பொண்ணோட காலில் 6 புள்ளி வச்சிருந்தான். இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, கில்லர் 6 பேரை கொண்டு இருக்கான்னா 6 பாடி இருக்கணுமே, பட் போலீஸ்க்கு கிடைச்சதோ 5 பாடி தான். கில்லர் 5ஆவதா யாரை கொலை பண்ணா பாடி எங்கன்னு தெரியல. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கில்லர் 6 கொலை பண்ணிட்டான்றது கன்ஃபார்ம் தானே. அவனை பிடிக்காம இருக்க வரைக்கும் யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. சோ அவனை புடிச்சாகணும். மேபி கொலை பண்ணவன் திரும்ப அவன் கொலை பண்ண இடத்துக்கு வந்து பண்ண கொலையை நினைச்சு என்ஜாய் பண்ண வாய்ப்பு உண்டுன்னு 6வது கொலை நடந்த டனலுக்கு ஹீரோ மட்டும் தனியா போனாரா. தக்காளி அங்க நினைச்ச மாதிரியே கில்லரும் இருந்தான். டனலுக்குள்ள அவன் ஓட ஹீரோ துரத்த பிடிக்க முடியல. அவன் ஒரு கல்லால ஹீரோ தலையிலே அடிச்சு மயக்கமாகிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டான். அவனை ஹீரோ அரகுற மயக்கத்தோட பார்த்துட்டு இருக்கும் போதே எபிசோட முடிச்சாங்க இல்லையா. அதுக்கப்புறம் ஹீரோ டைம் டிராவல் ஆகி எங்க போறாரு, அங்க என்னெல்லாம் ட்விஸ்ட் வருது, இதுதாங்க இந்த எபிசோட கதை. வாங்கலாம் 2வது எபிசோடுக்குள்ள என்னெல்லாம் குண்டு வச்சிருக்கானுங்க உள்ள போய் பாத்துருவோம். நம்பர் 2க்குள்ள நடைய போட கில்லர்கிட்ட அடி வாங்கி மயங்கி கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ண முடிச்ச ஹீரோ பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல, சின்ன அடிதான். சே, இவ்வளவு கிட்ட வந்தோம் மூஞ்ச பார்க்காம போயிட்டோமே. பரவாயில்ல, சம்பவம் நடந்து 2 hour தானே ஆகுது. கில்லர் இங்கதான் எங்கேயாவது சுத்திட்டு இருப்பான். ஸ்டேஷன் போய் நம்ம ஆளுங்களை அலர்ட் பண்ணா அவனை புடிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஹீரோ அந்த டனலை விட்டு நடந்து வெளியே வராரு. அப்போ ஒரு மாதிரி பிளர்ரான வேவ்ஸுங்க ஹீரோவை ஃபாலோ பண்ணி வந்து ஹீரோவை கடந்தும் போயிடுது. அது ஹீரோவோட கண்ணுக்கெல்லாம் தெரியலன்னு வைங்களேன். இப்படி ஹீரோ டனலை விட்டு வெளியே வந்ததும் அந்த டனலை ரொம்ப நாளா யூஸ் பண்ணாமலே இருந்தா. முன்னால மரம் செடி கொடியெல்லாம் வளர்ந்து வழியே மூடிடும்ல, அந்த மாதிரி டனலுக்கு முன்னால மரம் செடி கொடியெல்லாம் வளருதுங்க. இதையுமே ஹீரோ கவனிக்கல. ஸ்டேஷனை நோக்கி போயிட்டு இருக்க அதே டைம் ஹைவேஸ்ல ஒரு அமர்கலமான கார் சேசிங். பார்க்க பச்சா மாதிரி இருக்க ஒரு வயசு பையன் முன்னால கார் ஓடிட்டு போறான். மூஞ்சிலெல்லாம் சில்ற. மூஞ்ச பார்த்தாலே ஏதோ ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு தெரியுது. என்னன்னு சொல்லாமலே இவன் காருக்கு பின்னால வேற ஒரு கார்ல இவனை ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு ஆளை காட்டுறாங்க. ஐ மீன் ஆளை மட்டும் தான் காட்டுறாங்க, அவன் மூஞ்ச நமக்கு காட்டல. இப்படி போயிட்டு இருக்க கார் சேசிங்லங்க குறுக்க இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி எதர்ச்சியா பச்சாவோட காருக்கு முன்னால ஹீரோ வர அவன் பிரேக் மேல ஸ்டாண்டிங்க போட்டு காரை நிறுத்திடுறான். அங்க ஒரு ட்விஸ்ட். பச்சாவோட கார் டேஷ்போர்ட்ல இவன் போலீஸ் போல, இவனோட போலீஸ் ஐடி இருக்கு. அதுல என்னடான்னா ஹீரோவோட பேர் என்னவோ அதே பேர் இருக்குங்க. ஹவ் இஸ் தட் பாசிபிள்ரான்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கப்போ பைபிள்ல செம வாஸ்டா வந்துச்சுல்ல. ஹீரோ வேற போலீஸ். சோ தெனாவட்டா அவங்கிட்ட போயிட்ட நல்லா ஒர்த்து இல்லாத 9 ரூபாய் நோட்டு மாதிரி இருந்துகிட்டு, என்ன நைட் டைம்ல 90 அடிச்சுட்டு வண்டி ஓடிட்டு இருக்கியா, இவ்வளவு வேகமா போய் யார் வேட்டியை துவைக்க போற, நீ வெளியே வா அப்படின்னு ஹீரோ அவனை வெளியே கூப்பிட அதுக்குள்ள பச்சாவை துரத்திட்டு வந்த கார் பின்னால வந்துருது. இவனே பாவம் யாரோ துரத்துறாங்கன்னு உசுருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கான். அவங்கிட்ட வந்து சரசம் பண்ணா, குய்யா மக்க உன்னெல்லாம் ஏத்தி கொண்டாம காரை நிறுத்தின பாத்தியா, என்னதாண்டா எதை எடுத்தாவது அடிக்கணும் அப்படின்னு பச்சா மறுவார்த்தை பேசாம பறந்துடுறான். அவனுக்கு பின்னாலேயே ஃபாலோவரும் தெரிக்க விடுறான். 2 பேரும் சேர்ந்து நாசமா தாண்டா போறீங்க, எப்படியாச்சும் போங்க, நான் என் வேலையை பாக்குறேன்னு ஹீரோ ஸ்டேஷன் வந்துடுறாரு. இவர் வரும்போது ஸ்டேஷன்ல ஆள் யாருமே இல்லங்க. தலையில அடி வாங்கி லைட்டா கேரா வேற இருக்குல்ல. சோ ஒரு டேபிள்ல படுத்துக்கிட்டு, ஏங்க சீஃப், ஏம்பா சின்ன, எங்க பாக்குறீங்க, யாராவது இருந்தா வாங்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே தலையை தூக்கி பார்த்தா அங்க எவனோ ஒருத்தவன் காதல ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு கூலா உட்காந்து ஃபைல் ஒன்ன பாத்துட்டு இருக்கான். யாரா அவன், ஒரு உயரதிகாரி வந்திருக்கோன்ற மரியாதை இல்லாம இருக்கான் அப்படின்னு ஹீரோ அவங்கிட்ட போயிட்டு அவனை யாரு என்னன்னு கேட்டதும் அவன் பேரு கிம்மாங்க. அவன் இந்த ஸ்டேஷன்ல ஒரு பொறுப்புல இருக்கிறதா சொல்றான். ஓ பைத்தியமா, பக்கத்துல இருக்க மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்தவன் தானே நீ, அடிக்கடி அங்க இருந்து எவனாச்சும் வந்து உயிர் எடுக்கிறீங்களேடா, கிளம்பு கிளம்பு, ஹாஸ்பிட்டல்ல தேடுவாங்க பாரு. வெளியே போன்னு ஹீரோ கிம்ம தரன்னு இழுத்துட்டு வராரு. சார் சத்தியமான போலீஸ் சார், கொஞ்சமாச்சும் எனக்கு மரியாதை கொடுங்க, இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்க மேல கேஸ் போட வேண்டியதா இருக்கும் அப்படின்னு கிம்மும் மாஸ்க் காட்டலான்னு பார்த்தோம். பாரா, இந்த அளவு பேச உங்களுக்கு எல்லாம் எவன்டா சொல்லி கொடுக்கறது, நான் நல்ல முள்ள இருக்கும் போதே வெளியே போயிடு, இல்லனா நல்லெண்ணெய் ஊத்தி வறுத்து எடுத்துருவேன் அப்படின்னு ஹீரோ கிம்ம வலுக்கட்டாயமா வெளியே அனுப்பி கதவை லாக் பண்ணிடுறாருங்க. அவனுக்கா செம்ம காண்டு, நம்ம ஸ்டேஷன்ல வந்து நம்மளே வெளியே துரத்திட்டானேன்னு, இருடா சாவி எடுத்துட்டு வந்து ஒன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னு கிம் சாவி எடுக்கிறதுக்கு போயிடுறான். அடுத்து ஹீரோ டேபிள்ல வந்து உக்காந்ததுக்கு அப்புறம் தாங்க இவரை சுத்தி நடக்கிற ட்விஸ்டே புரியுது. 86லாம் ஏது மொபைலு, ஹீரோ மொபைல்ன்றவன பார்த்ததே இல்ல.
இப்ப டேபிள்ல இருக்க கிம்மோட போனை பார்த்துட்டு என்ன இது புதுசா இருக்கே அப்படின்னு டேபிள்ல இருக்க கம்ப்யூட்டரை நோட் பண்ண அடுத்து இப்படி திரும்பினா ஃபைல்ஸ் வச்சிருக்க இடம்லாம் வித்தியாசமா இருக்கு. இப்படி அந்த ஸ்டேஷன்ல டாப் டு பாட்டம் லெஃப்ட் டு ரைட் 360 ஆங்கிள்லங்க எதுவுமே ஹீரோ பார்த்த மாதிரி இல்ல, எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. அதுல ஹீரோ மண்டை காஞ்சிருக்கப்போ இங்க ஃபேக்ஸ் மிஷின்ல ஒரு ஃபேக்ஸ் வருதா, அதை எடுத்து பார்த்தா அதுல ஒரு நம்ப முடியாத ட்விஸ்ட். ஹீரோவோட பேர் என்னவோ அதே பேர் கொண்ட ஒரு ஆபீசர். எனக்கு தெரிஞ்சு நம்ம பச்சான்னு ஒருத்தவனை பார்த்தோம்ல, அவனாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அந்த ஆபீசர் இந்த ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்பர் ஆகி வரப்போறான்றதுக்கான ஃபேக்ஸ் தான் அது. இதுல ஹீரோவுக்கு ஒருத்தர் என்னன்னா அதுல இருக்கிறது என்னவோ ஹீரோவோட பேரு, பட் அந்த பேர் கொண்டவன் பிறந்திருக்கிறதா போட்டிருக்க வருஷம் 1988. அவன் இந்த வருஷத்துல இங்க டிரான்ஸ்பர் ஆக போறான்னு போட்டிருக்க வருஷம் 2016. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இது 1986 தானே. இதுல என்ன இந்த வருஷம் 2016 இருக்குன்னு ஹீரோவுக்கு ஒரே குழப்பம். அதுக்கு நடுவுல சாவி எடுக்க போனால கிம் சாவியை போட்டு கதவை திறந்துட்டு உள்ள வந்துட்டான். மறுபடியும் ஹீரோ கிட்ட மாஸ்க் காட்ட முயற்சி பண்ண அழகா ஹீரோ அவரோட ஹேண்ட் கஃப் எடுத்து அவன் கையில மாட்டி அவனை கம்பியில லாக் பண்ணி விட்டுறாரு. டேய் சொன்னா நம்புடா, சத்தியமான போலீஸ்ரா, இது விளையாட்டு இல்ல. நீ ஹேண்ட் கஃப கழட்டுறியா இல்லையா? சரி வந்ததுல இருந்து நீ போலீஸ்ன்றியே, உன் பேர் என்ன, நீ என்ன ஸ்டேஷனு சொல்லு பாப்போன்னு கிம் கேட்டதும் நல்லா வெட்ட தெரியாத அட்டக்கத்தி மாதிரி ஒரு மூஞ்சி, என்கிட்டயே கேள்வி கேட்கற நீ, நானே கில்லர் தப்பிச்சிருவான், அவனை எப்படியாவது பிடிச்சாகணும்ன்ற பதட்டத்துல இருக்கேன், கடுப்புகளை கிளப்பிக்கிட்டு அப்படின்னு கடைசி வரைக்கும் அவன் ஹேண்ட் கஃப் அவுக்காமலே ஹீரோ வெளியே வந்துடுறாரு. ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் ஹீரோவுக்கு ஒரு அதிர்ச்சி தாங்க. இவர் இதுக்கு முன்னால பார்த்த உலகமே இது இல்ல, எல்லாமே டோட்டலா தலைகீழா மாறி போயிருக்கு. சொல்ல போனா 1986ல இருந்து 30 வருஷம் கழிச்சு 2016க்கு ஹீரோ டைம் டிராவல் ஆகி வந்திருக்காரு. இத சொன்னா எப்படிங்க உடனே ஹீரோவால ஏத்துக்க முடியும்? சோ நம்மள சுத்தி என்னடா ஆகுதுன்னு ஹீரோவுக்கு மண்டை வெடிக்குதா. இங்க சீனை கட் பண்ணா மறுநாள் காலையில இந்த ஸ்டேஷன்ல போலீஸா இருக்க 2 டீம்மேட்ஸ் வராங்க. கிம் கையில ஹேண்ட்கஃப் மாட்டப்பட்ட நிலைமையிலேயே தூங்கிட்டான். வந்தவனுங்களுக்கு கிம்ம பார்த்ததும் என்ன சந்தோஷம், அவனுங்களுக்கு கிம்ம பிடிக்காது போல. அட 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 அட, ஏதோ ஒரு மகராசன் என் மனசுல இருக்கிறத அப்படியே பண்ணிருக்கானே, யாருப்பா இவன் கையில ஹேண்ட்கஃப போட்டது, அவனுக்கு கோட்டான கோடி நன்றிகள். ஹீரோ இதை அப்படியே போட்டோ எடுத்து Facebookல போட்டு ட்ரெண்ட் ஆகுறேன் அப்படின்னு டீம்மேட்ஸ் போட்டோ எடுத்துட்டு இருக்கப்போ ஸ்டேஷனோட சீஃபும் வராரு. கூடவே ஹீரோவும் கண்ணை முடிச்சிட்டாரு. நேத்து எப்படி கிம் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவன் தப்பிச்சு வந்துட்டான்னு ஹீரோ நினைச்சாரு, அதே மாதிரி இப்போ இங்க இருக்க எல்லாருமே அப்படி நினைச்சுக்கிட்டாருங்க. உங்களை வேற திரும்ப அங்க கூட்டிட்டு போய் விட்டு ஆயாம வேலை பார்க்கணுமாடா, முதல்ல கிம்மோட ஹேண்ட்கஃப கழட்டுவோம் அப்படின்னு ஹீரோ வந்து அவன் ஹேண்ட்கஃப கழட்டும் போது அவன் ஹீரோவை தள்ளி விட்டுட்டு, நேத்துல இருந்து உங்ககிட்ட கேக்குறான்ல போலீஸ்ன்றியே, உன் பேர் என்ன, உன் ஸ்டேஷன் என்னன்னு இப்ப வாச்சு சொல்றியா இல்லையான்னு வெறி ஆவறான். அவ்வளவுதானே, சொல்லிட்டா போச்சுன்னு ஹீரோ அவரோட பேரையும் இந்த ஸ்டேஷன்ல தான் வேலை பார்க்கறன்றதையும் சொன்னதும் யாருக்கு எப்படியோங்க. இப்போ இந்த ஸ்டேஷனோட புது சீஃப்னு ஒருத்தவனை பார்த்தோம்ல, அவனுக்கு மட்டும் ஹீரோவோட உருவத்தை பார்த்து ஹீரோவோட பேரை கேட்டதும் பேரதிர்ச்சி. ஏன் தெரியுங்களா, நம்ம 86ல சின்னான்னு ஒருத்தவனை பார்த்தோம் இல்லைங்களா, அவன் தாங்க இது இப்போ சீஃப் ஆயிட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் 30 வருஷத்துக்கு முன்னாலேயே ஹீரோ காணாம போயிட்டாரு. சோ திடீர்னு ஹீரோ மாதிரியே ஒரு ஆளு அதே பேர்ல வந்து நின்னதும் அதான் ஹீரோன்னு சின்னவால உறுதியா நம்ப முடியல. போதா குறைக்கு நேத்து நைட்டே தான் ஹீரோ பேர் கொண்ட வேற ஒருத்தவன் இந்த ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்பர் ஆகி வர மாதிரி இருந்துச்சுல்ல, அதனால ஹீரோ அதே பேரை சொன்னதும் இவன் தான் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலைக்கு வந்திருக்க புது பையன் எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க. ஹீரோவுக்கும் என்ன பேசுறதுனே தெரியல, அப்படியே விட்டாரு. அடுத்து புதுசா வந்திருக்க ஆளுக்கு இன்ட்ரோ பார்ட்டி வைக்கணும்ல, சோ ஹீரோவை பத்தி டீம்மேட் ஒருத்தவன் எல்லாருக்கிட்டையும் சொல்றான். அவன் சொல்றது ஹீரோவோட பேரையே வச்சிருக்க வேற ஒரு ஆளை பத்தி. இந்த பையன் 2 வருஷமா பேட்ரோல் ஆபீசரா இருந்தான், இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கான். ஹோமிசைட பத்தி அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன் ஒரு கத்துக்குட்டி அப்படின்னு டீம்மேட் சொல்லிட்டு இருக்கப்போ இதை உட்காந்து கேட்டுட்டு இருந்த ஹீரோ, நான் திண்ணைய புடிச்சு நடக்கிறப்போ உனக்கு எண்ணெய புடிச்சு நடக்கிற வயசு, நீ எல்லாம் என்ன கத்துக்குட்டின்ற பாரு. நான் 4 வருஷமா பேட்ரோல் ஆபீசரா இருந்தேன்டா, 10 வருஷம் ஹோமிசைட் டிபார்ட்மெண்ட்ல இருந்திருக்கேன். இதெல்லாம் சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா அப்படின்னு ஹீரோ வெளிப்படையா எதையும் சொல்லல, மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இவனுங்கள்ட்ட பேசி என்ன ஆக போகுது, நம்ம வீட்டுக்கு போற வழியை பார்ப்போம் அப்படின்னு அவனுங்க பேசிட்டு இருக்கும் போதே அங்க இருந்து கிளம்பிடுறாரு. சின்னாவுக்கு மட்டும் இன்னும் உறுத்தல் அடங்கலங்க. காணாம போன ஹீரோவை உரிச்சு வச்ச மாதிரி இருக்கானே, ஒருவேளை ஹீரோவோட பையனா இருப்பானோ, இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு ஹீரோ பேர்லயே வேற ஒருத்தவன் பேட்ரோல் ஆபீசரா ஒர்க் பண்ணிருக்கான்ல, சின்ன அவனை பத்தின டீடைல கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே 1986ல ஹீரோ டனலுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. உள்ள போன ஹீரோ தான் மயக்கம் தெளிஞ்சு இங்க வந்துட்டாரு. அப்ப 86ல அவர் இருக்க மாட்டாரு தானே. ஹீரோவை காணோன்னதும் சீஃப், சின்ன, ஹீரோவோட பொண்டாட்டி, மீதி போலீஸ் எல்லாம் டனலுக்குள்ள வந்து ஹீரோவை தேடி இருக்காங்க. அங்க ஹீரோவோட டார்ச் லைட், அப்புறம் கில்லர், ஹீரோவை அடிச்சு தூக்கி போட்டு போன ரத்தம் படிஞ்ச கல்லு, இதெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு என்னமோ நாச்சுன்னு முடிவு எடுத்துட்டாங்க. அதை கேட்டு ஹீரோவோட பொண்டாட்டி மயக்கம் போட்டு கீழே விழறா. அதோட 2016க்கு வர 86ல ஹீரோவோட வீடு எங்க இருந்துச்சோ, ஹீரோ இப்ப அந்த வீடு இருக்க டைரக்ஷன்ல நடந்து போனா போற வழியில இருந்து ரோட்டோரமா இருந்த கடையில இருந்து எல்லாமே வித்தியாசமா இருக்கு. இதே மாதிரி ஹீரோவோட வீடும் வித்தியாசமா இருந்தா பரவாயில்லங்க, பட் 86ல இருந்த ஹீரோவோட வீடு இப்ப காணவே காணோம். அங்க வெறும் ரோடு தான் போகுது. ஐயோ எங்கடா என் வீடுன்னு ஹீரோ ஜர்க்காக மறுபடியும் 86க்கு போறாங்க. மயங்க விழுந்தால ஹீரோவோட பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவ பிரெக்னண்டா இருக்கான்னு.
இருக்குன்னு அதை காட்டிட்டு 2016 ஹீரோ கிட்ட வந்ததும், அப்போ நம்ம 30 வருஷம் கழிச்சு டைம் டிராவல் ஆகி 2016க்கு வந்திருக்கோம். சரி, நம்ம ஃபியூச்சருக்கே வந்திருந்தாலும் நம்ம ஸ்டேஷன்லாம் அங்கேயே தானே இருக்கு. அப்ப என் வீடும் இங்கே தானே இருக்கணும். வீட்டை காணோம், என் பொண்டாட்டியையும் காணோமே, அவங்கள நான் எங்க போய் தேடுவேன்? எனக்கு மட்டும் ஏன்டவா இப்படி சோதனையை கொடுக்குற அப்படின்னு புலம்புறப்பதான் ஹீரோவுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம எப்படி இங்க வந்தோம்? இல்லற துரத்துக்கிட்டு அந்த டனலுக்குள்ள ஓட போய் தானே. சோ அந்த டனல் நம்மள இங்க கூட்டிட்டு வந்திருக்குன்னா அதே டனல் நம்மள பாஸ்ட்டுக்கும் கூட்டிட்டு போகும். கரெக்டா, அதான் ஒரே வழி. டனலை கண்டுபிடிச்சு நம்ம குடும்பத்தோட போய் சேர்ந்துட வேண்டியதுதான் அப்படின்னு இப்பதான் ரோடு தெருன்னு எல்லாமே மாறி போயிருக்கு. சோ அந்த டனல் எங்க இருக்குன்னு எக்ஸாக்டா ஹீரோவால கண்டுபிடிக்க முடியல. டாக்ஸியை புடிச்சு போவான்னு ஒரு டாக்ஸில ஏறி உட்காந்தா அந்த டாக்ஸி டிரைவர் போன எபிசோட்ல ரிப்போர்ட்டர்னு ஒருத்தவனை பார்த்தோம் பாருங்க, அவன மாதிரியே இருக்காங்க. பட் இவன் அவன் இல்லை. உருவம் எப்படி ஒரே மாதிரி இருக்கோ, ரிப்போர்ட்டரோட திருட்டுத்தனமும் இவனுக்கு அப்படியே இருக்குங்க. அங்க ஒரு டனல் இருக்குமே, என்ன அங்க கூட்டிட்டு போயிட்டு விடுறான்னு ஹீரோ சொல்லிட்டாரு. இவனுக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும்ல. வேணும்னே மீட்டரை தீச்சு ஹீரோ கிட்ட காசு வாங்கணும்னு, அது அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன் சார், இல்ல இங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு டாக்ஸியை கண்ணா அப்படின்னு ஓட்டி கடைசியா ஒரு இடத்துல டாக்ஸியை நிறுத்திட்டு, எனக்கு அது எங்க இருக்குன்னு தெரியல சார், இவ்வளவு நேரம் என் டாக்ஸில வந்தீங்கல்ல, அதுக்கான காசை கொடுங்கன்னு கேக்குறான். நல்லா கெட்ட கனவுல வந்த குட்டை ஓனா மாதிரி இருந்துகிட்டு, நீ அவன மாதிரியே இருக்கும் போதே நினைச்சேன்டி நீ ஒரு திருட்டு கொட்டாதான் இருப்பன்னு. நான் சொல்ற இடத்துல நீ என்ன சேர்க்காம ₹1 கூட என்கிட்ட இருந்து வாங்க முடியாது அப்படின்னு ஹீரோ பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கப்போ வேகமா வந்து டாக்ஸில ஏறின ஒரு பொண்ணு, அவன் தர வேண்டிய காசையும் நான் சேர்த்து கொடுக்குறேன், வா வந்து சட்டு புட்டுன்னு காரை எடு அப்படின்னு அவ பாட்டுக்கு டாக்ஸில ஏறி உட்காந்துடுறா. நீங்க யாரு மேடம்? எனக்காக நீங்க ஏன் காசு கொடுக்கணும்? ஒரு நிமிஷம் காரை விட்டு இறங்குங்களேன் அப்படின்னு ஹீரோ கூப்பிட்டு பார்த்துவா. அவ காரை விட்டு இறங்கல. டேய் நீ தான் காசு கொடுக்க மாட்ற, குடுக்குற கடவுளையும் ஏன்டா கும்பிட விட மாட்ற, நவுர்ரா நாதாரின்னு டிரைவர் ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணோட டாக்ஸி எடுத்துட்டு போயிடுறான். அப்புறம் ஹீரோ திரும்பி பாக்குறப்பதாங்க நம்ம ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால நின்னுட்டு இருக்கோம்னு தெரியுது. இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து 500 மீட்டர் தள்ளி தான் ஹீரோ தேடி வந்த டனல் இருக்கு. வழி கிடைச்சது. கிளம்புவோன்னு ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு பிரச்சனை. அலாரம் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. ஹீரோ ஒரு போலீஸா இருந்துகிட்டு அதை கண்டுக்காம போக முடியுமா? என்ன பிரச்சனைன்னு தான் பாப்பமேன்னு உள்ள போனா இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல பேஷண்டா இருந்த ஒரு வயசான லேடின்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள யாரோ கொன்னு போட்டிருக்காங்க. ஒரு பென்சில் எடுத்து கழுத்துல சொருகி கொலை நடந்திருக்கு. இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுங்களா? செத்த லேடி யாருன்னு ஹீரோவுக்கு நல்லா தெரியும். செத்த லேடியோட காதோரமா இருக்க டாட்டோவை பார்த்ததுமே இவ அவல்ல அப்படின்னு 86ல நடந்த ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. அந்த டைம்ல ஒரு லேடி அவ புருஷனை விஷம் கொடுத்து கொன்னுட்டான்ற கேஸ்ல பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து என்கொயரி பண்ணிருக்காங்க. நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. நான் எந்த கொலையும் பண்ணலன்னு அவன் நக்கல் பண்றா. இப்படியே பேசிட்டு இருந்தனா விக்கல் வர வரைக்கும் அடிப்பேன். ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு ஹீரோ கூடவே இருந்த ஒரு ஆபீசர் அந்த லேடியை மிரட்டுற மாதிரி கேட்டதும், சே பொண்ணுங்களாம் பூ மாறிடா, ஒரு பூவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உனக்கு தெரியாது, நீ கம்முன்னு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ உள்ள வந்து, இங்க பாருமா, உன் புருஷன் கெட்டவன்லயே கேடு கெட்டவன் எனக்கு தெரியும். உயிரோட இருக்கும்போது உன்னையும் உன்னோட தங்கச்சியையும் எப்படியெல்லாம் போட்டு அடிச்சு பாடாப்படுத்தனா. அவன் சாக வேண்டியவன் தான். நீ அவனை கொன்னதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா நம்ம நாட்டுல சட்டம், நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் இதெல்லாம் இருக்கதானே செய்யுது. அதையும் பார்க்கணும்ல. நீ தான் அந்த கொலை பண்ணிட்டான்னு மட்டும் ஒத்துக்கிட்டான்னு வையன், உனக்கு தண்டனை கம்மியா கிடைக்கும். உள்ள போயிட்டு வெளியே வந்து உன் தங்கச்சியையும் நீ நல்லா பாத்துக்கலாம். ஆனா இப்படியே போய் சொல்லிட்டு இருந்தனா ஒரு கேஸோட எவிடன்ஸ் எப்போ எப்படி எதுல இருந்து கிடைக்கும்னே யாருக்கும் தெரியாது. ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சு நீ மாட்டிக்கிட்ட வெளியவே வர முடியாது. அப்புறம் உன் தங்கச்சி யார் பாத்துப்பா அப்படின்னு ஹீரோ அவன் மூளையை போட்டு தொவன்னு துவச்சு இவர் பண்ண பிரெயின் வாஷ்ல அவளும் அழுதுகிட்டே சரி அப்படின்னு எதையோ உன்னை சொல்ல வாய் எடுக்கிறா. அதுக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ். ரூமுக்குள்ள வந்த ஒரு போலீஸ் அர்ஜென்ட்டா உங்களை சீனியர் கூப்பிடுறாரு, உடனே வாங்கலாம் அப்படின்னு ஹீரோ வெளியே கூப்பிட உள்ள போயிட்டு ஹீரோ வெளியே போயிட்டு ஹீரோ உள்ள வர கேப்பு தாங்க நல்லா அழகிய அரைக்கு மாதிரி இருக்கல்ல லேடி மனசை மாத்திக்கிட்டா. அழுகலாம் போயிடுச்சு. திரும்ப வில்லத்தனமான சிரிப்போட நான் எந்த கொலையும் பண்ணலையே அப்படின்னு முதல்ல இருந்து வர அத காரிட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா சேம் லேடி இங்க செத்து போயிட்டா. இங்க என்ன நடந்தா ஹீரோவுக்கு என்ன கிடக்கு? இவர் எங்க இருந்து வந்தாரோ அந்த பாஸ்ட்டுக்கு போயிட்டா போதும். இங்க நடந்த கொலையை இங்க இருக்கவனுக்கு பாத்துப்பானுங்க. கிளம்புவோன்னு வெளியே வராரு. அதுக்குள்ள ஹீரோ ஸ்டேஷன்ல பார்த்த கிம் மீதி டீம்மேட்ஸ் எல்லாம் இங்க வர ஹீரோ கிம் 2 பேரும் ஒருத்தவங்கள இன்னொருத்தவங்க மாதிரி முறைச்சுக்கிட்டு ஹீரோ டனல் கிட்ட போறாரு. டனலோட இந்த எண்ணில இருந்து அந்த பக்கம் ஓடி திரும்ப அங்க இருந்து இந்த பக்கம் வந்து இப்படி பல தடவை ஓடி ஒடியாந்து எப்படியாவது பாஸ்ட்டுக்கு போயிடலான்னு முயற்சி பண்ணியும் எந்த மாற்றமும் இல்ல. இதே மாதிரி 86ல இருக்கால ஹீரோவோட பொண்டாட்டி, அவளும் அந்த டைம்ல இல்ல. ஹீரோவை தேடி இந்த டனலுக்கு வரா. கில்லர் ஹீரோவை அடிக்கும் போதே இவ ஹீரோவுக்காக கொடுத்த விசில் ஒண்ணு தவறி கீழே வந்துச்சு இல்லீங்களா, அது கிடைச்சு. அதை பார்த்து இவ ஹீரோவை நினைச்சு அழுதுட்டு இருக்கும் போது இந்த டனல்ல ஹீரோ இவ பேரை சொல்லி கத்துற மாதிரியே இவளுக்கு ஒரு சவுண்டு. திரும்பி பார்த்தா ஹீரோவும் ஓடி வந்துட்டு இருக்காரு. அப்பாடா புருஷன் வந்துட்டான்னு சந்தோஷமானா எங்க எதிரில வந்த ஹீரோ இவளை பார்க்காத மாதிரி தான்
தாண்டி ஓடுறாரு. 2 பேரும் வேற வேற டைம் லைன்ல ஒரே டனல்ல இருக்காங்கல்ல. சோ நம்மால் இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்காங்களோன்ற மாதிரி ஒரு ஃபீல். அவ்வளவுதான். மிச்சபடி பாஸ்ட்டுக்கு போக முடியல, நம்ம பொண்டாட்டிய பார்க்க முடியலன்னதும் பச்சை புள்ள மாதிரி அழுது முடிச்ச ஹீரோ இவர் திரும்ப போறதுக்கான வழியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் கேரகம் இங்க தானே சர்வே பண்ணி ஆகணும். ஏதோ லக்குல இவர் பேர் கொண்ட ஒருத்தவன் போலீஸா இருந்திருக்கான். அவன் அடையாளத்தை பயன்படுத்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. விட முடியுமா? அந்த அடையாளத்தோடய கொஞ்ச நாள் ஓட்ட வேண்டியதுதான் அப்படின்னு எந்த ஸ்டேஷனுக்கு ஹீரோ வரக்கூடாதுன்னு நினைச்சாரோ அந்த ஸ்டேஷன் வாசல்லையே வந்து நிக்கிறப்போ நல்லா பவர் ரேஞ்சர்ஸ்ல வர பச்சை ரேஞ்சர் மாதிரியே இருப்பான்ல கிம்மு. அவன் ஹீரோ கிட்ட திரும்ப வரமாட்டேன்னு நினைச்சேன், வெக்கம் இல்லாம வந்திருக்க அப்படின்னு முறைச்சிட்டு போறான். இவனுக்கு நம்ம என்ன பண்ணோம்? இவன் ஏன் நம்மள பார்த்தாலே எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கான்? ரைட், எல்லாத்தையும் சமாளிச்சு தானே ஆகணும் அப்படின்னு ஹீரோ உள்ள போய் சரண்டர் ஆயிடுறாரு. அடுத்து நேத்து செத்துச்சே ஒரு லேடி, அந்த கேஸ் பத்தின மீட்டிங் நடக்குது. 1990ல அந்த லேடி 3 கொலை பண்ணிட்டு அந்த கேஸுக்காக ஜெயிலுக்கு போயிருக்காங்க. தொடர்ச்சியா 3 கொலை நடந்தாலே அது சீரியல் கொலை தானே. சோ கொலை பண்ணப்பட்டவ ஒரு சீரியல் கில்லி. இத கிம் சொன்னதும் 3 கொலை பண்ணாலாவ அப்படின்னு ஹீரோ அவருக்குள்ளே யோசிக்கிறாரு. சோ லேடி அந்த குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போயிட்டா இல்லையா, அதோட போன வருஷம் ஜெயிலை விட்டு வெளியே வந்ததும் அவ மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கான்னு அவளை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. அவ ஃபேமிலியில இருக்க எல்லாரும் செத்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொந்த பந்தம்னு சொல்லிக்க வேற யாருமே இல்ல. இதை தாண்டி செத்த லேடியோட பாடியில 3 விதமான ஃபிங்கர் பிரிண்ட்டும் டிஎன்ஏவும் கிடைச்சிருக்கு. அது இன்னும் யாரோடதுன்னு கண்டுபிடிக்கல. அதுக்கான முயற்சி போயிட்டு இருக்குன்னு கிம் சொல்லும் போது அவளுக்கு எதிரிங்க யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்க சின்ன வாய திறக்கிறாரு. அதுக்குள்ள ஹீரோ சின்ன கேட்க நினைச்சா அதே கேள்வியை கேட்டதும் சின்ன மிரண்டுறாப்புல. லேடியோட கழுத்துல பென்சில் குத்தப்பட்டிருக்க ஆழத்தை பார்த்தா பழி வாங்கணும்ன்ற முடிவோட தான் அதை குத்துன மாதிரி இருக்கு. அவ எத்தனை பேரை கொண்டு போட்டிருக்கா? பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸோட ஃபேமிலில இருந்து யாராவது பழி வாங்க இந்த கொலையை பண்ணியிருந்தா அவங்க லிஸ்ட்ல இருக்கான்னு ஹீரோ கேட்டதும் கண்ணு மிக்கிற நேரத்துல கிம் அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து காட்டுறான். பரவாயில்லையே, பையன் கொஞ்சம் திறமையான ஆளா தான் இருப்பான் போல, எல்லாத்தையும் ரெடியா வச்சிருக்கான் அப்படின்னு ஹீரோவுக்குள்ள ஒரு எண்ணம். பிளஸ் லேடியை நேற்று சாகடிச்சாங்கல்ல, அவ சாகிறதுக்கு முன்னால விசிட்டர் யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த லேடியை பார்த்துட்டு போயிருக்காங்களாம். ஹாஸ்பிட்டல்ல ரிஜிஸ்டர்லாம் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணல. இது இல்லாம அங்க சிசிடிவி கேமராஸும் சரியா ஒர்க் பண்ணல. அதனால வந்த விசிட்டர் யாருன்னு தெரியலங்க. இத ஒரு டீம்மேட் சொல்லவே ஹீரோவுக்கு சிசிடிவி கேமரானா என்னன்னு தெரியாதுல்ல, என்னவா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. கடைசியா நேத்து அந்த லேடியை பார்க்க வந்தது ஒரு பொண்ணுன்ற வார்த்தையை விட்டதும், பொண்ணா? நம்ம கூட டாக்ஸிக்காரங்கிட்ட சண்டை போடுறப்போ விறுவிறுன்னு ஒருத்தி வந்து கார்ல ஏறினாலே அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து தானே வந்திருப்பா, அப்ப அவளாதான் இருப்பாளோ அப்படின்னு ஹீரோ அவருக்கு தெரிஞ்ச லீட சொல்லி சின்ன ஹீரோவையும் கிம்மையும் ஒன்னா சேர்த்து விட்டுறாரு. நீங்க 2 பேரும் சேர்ந்து போய் இந்த டாக்ஸி டிரைவர் விசாரிங்கன்னு. ஹீரோ வேற முதல் முறையா கிம்ம பார்க்கும்போது அவன் கையில ஹேண்ட்கஃப் எல்லாம் போட்டு விட்டு அசிங்கப்படுத்திட்டாரு. இப்ப ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுங்கன்றப்போ அவனுக்கு எவ்வளவு வெறுப்பு இருக்கும். ஹீரோ மன்னிப்புலாம் கூட கேக்குறாருங்க. பட் அவன் வேண்டா வெறுப்போட தான் ஹீரோ கூட வச்சுக்கிட்டு சுத்துறான். எப்படியோ நல்லா வேப்ப மரத்துல தொங்குற வேதாள மாதிரியே ஒருத்தர் இருப்பால டிரைவர். 2 பேரும் சேர்ந்து அவனை மடக்கி டாக்ஸில ஏறின பொண்ணை எங்கடா டிராப் பண்ணன்னு கேக்குறாங்க. ஒரு யூனிவர்சிட்டி வாசல்ல அந்த பொண்ணை டிராப் பண்ணதா இவன் சொல்றான். உஷ்டாங்க, செத்த லேடி கொலை பண்ண ஒரு விக்டிமோட ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணு அந்த யூனிவர்சிட்டியில தான் படிக்கிறா. அப்ப அவ தாண்டா நேத்து விசிட்டரா வந்திருப்பான்னு காலேஜுக்கு போய் அவ கிளாஸ் ரூமுக்குள்ள எட்டி பார்க்க அவ ஸ்டூடெண்டா இருப்பான்னு பார்த்தா டீச்சரா இருந்து பாடம் எடுத்துட்டு இருக்கா. கிளாஸ் முடியட்டும்னு கிம் வெயிட் பண்றான். அப்புறம் நம்ம எதிர்பார்த்த பொண்ணை தான் கூப்பிட்டு அவன் விசாரிப்பான்னு பார்த்தா அவன் விசாரிக்க வந்ததே வேற ஒரு பொண்ணுங்க. பட் கொலை நடந்த நேத்து அந்த பொண்ணு வேற ஒரு இடத்துல இருந்திருக்கான்றதுக்கான சாட்சி இருக்கு. அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. நீ கிளம்புமான்னு சொல்லி அவளை அனுப்பும் போது உண்மையாவே விசிட்டரா போயிட்டு திரும்ப டாக்ஸில வந்து ஏறின பொண்ணு இங்க தானே ப்ரொஃபஸரா பாடம் எடுத்துட்டு இருந்தா. அவ கிளாஸ் ரூம் விட்டு வெளியே வர கரெக்டா அந்நேரம் பார்த்து ஹீரோ வாங்க வர இவதான் நான் பார்த்த பொண்ணுன்னு ஹீரோ காட்டி கொடுத்துறாரு. இங்கேயே தனியா ஒரு ரூம்ல வச்சு எதுக்காக அங்க போன, என்ன ஆச்சுங்க அப்படின்னு என்கொயரி பண்றாங்க. சார், நான் ஒரு கிரிமினல் சைக்காலஜி படிச்ச பொண்ணு சார். அதை தான் பசங்களுக்கு படமாவும் எடுக்கிறேன். அப்பப்போ ரியல் லைஃப் சீரியல் கில்லிஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள போய் இன்டர்வியூ எடுக்கிறது என் வேலை. அப்படிதான் நேத்து அந்த லேடியையும் இன்டர்வியூ எடுக்கலான்னு போனேன். நாங்க 2 பேரும் பேசிக்கிட்ட ரெக்கார்டு கூட இருக்கு, கேக்குறீங்களா இப்படின்னு ப்ரொஃபசர் ரொம்ப தெளிவா பேசுறா. எது கிரிமினல் சைக்காலஜி படிச்சுட்டு கிரிமினல்ஸோட மைண்டை தெரிஞ்சுக்க அவங்கள போய் இன்டர்வியூ எடுப்பியா? இதெல்லாம் ஒரு பழப்பாடி. கிரிமினல்ஸை பத்தி படிக்கிறதுக்கு என்னடி இருக்கு? பார்த்தோமா அவனுங்களை புடிச்சு போட்டோமான்னு இல்லாம நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட் போ அப்படின்னு ஹீரோ ப்ரொஃபஸரை வெறுப்பேத்துறாரு. இதுக்கப்புறம் இந்த யூனிவர்சிட்டியோட டீன் கிட்ட போன கிம் அவங்க ஒரு லேடி அவங்கள்ட்ட ப்ரொஃபஸர் சொன்னது உண்மையா இருக்குமான்னு விசாரிச்சு பார்த்தா அட ஆமாப்பா, அவ இதே மாதிரி நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்திருக்காளே, அவளுக்கு இன்டர்வியூலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதே நான் தான். நேத்து கூட அந்த லேடியை இன்டர்வியூ எடுக்க போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா. அவ தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அவ தண்டனை காலம்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவளை இன்டர்வியூ எடுக்க போறப்போ யார்கிட்டயும் பெர்மிஷன் வாங்கணும்ன்ற அவசியம் இல்ல, அதனால போய் பார்த்துட்டு வந்தா அப்படின்னு டீன் ப்ரொஃபஸருக்கு வக்காலத்து வாங்குறாங்க. ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட தனிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நீங்களும் ஒரு சைக்காலஜி படிச்ச ஆள் தானே. அப்போ ஒருத்தவங்க நடவடிக்கையை வச்சு அவங்க எந்த மாதிரி ஆளுன்னு ஓரளவு உங்களால கணிக்க முடியும்ல. ப்ரொஃபஸரை நீங்க ரொம்ப நாளா பாக்குறீங்க, அவ எப்படிப்பட்ட ஆளா இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை கிம் கேட்டதும் நீ கேட்கறத பார்த்தா அவ தான் அந்த கொலையை பண்ணிருப்பான்னு நினைச்சு கேட்கற மாதிரி இருக்கே அப்படின்னு டீன் சொல்ல, நான் அப்படி நினைக்கவும் இல்ல, அவ அந்த கொலையை பண்ண வாய்ப்புண்டான்னு உங்கள்கிட்ட கேட்கல.
பொதுவா தானே அவ எப்படிப்பட்டவன் கேட்டேன், ஏன் நீங்க தானா இதை சொல்றீங்க அப்படின்னு இங்க ஏதோ ஒன்று பிசுறு தட்டுற மாதிரியே கிம்முக்கு ஒரு ஃபீலுங்க. இருந்தும் இதுக்கு மேல எந்த கேள்வியும் கேட்க முடியாதுல்ல, அதை அப்படியே விட்டுறான். இன்னொரு பக்கம் ஹீரோவோட பேர் கொண்ட வேற ஒரு ஆளை பத்தி சின்ன விசாரிச்சுட்டு இருந்தான்ல, அவனுக்கு இந்த ஸ்டேஷன்ல டிரான்ஸ்ஃபர் வரதுக்கு முன்னால பேட்ரோல் டிபார்ட்மெண்ட்ல தானே ஆஃபீஸரா இருந்தான். ஸோ சின்ன அந்த டிபார்ட்மெண்ட்ல தெரிஞ்ச ஒரு ஆளை மீட் பண்ணி இந்த டூப்ளிகேட்டோட போட்டோவை கேட்டா அங்க ஒரு ட்விஸ்ட்டுங்க. ஸ்டேஷன்ல அந்த டூப்ளிகேட்டோட போட்டோ எதுவுமே இல்லையா, ஆரம்பத்துல இருந்தே இல்லாம இல்ல, எல்லா ரெக்கார்ட்ல இருந்திருக்கு. இப்ப ரீசெண்டா காணாம போச்சான். அவன் பர்சனல் ஃபைல்ல இருந்த போட்டோ முத கொண்டு காணாமா. எப்படின்ற ஆச்சரியம் ஒரு பக்கம், இன்னொன்னு 30 வருஷத்துக்கு முன்னால காணாம போன ஹீரோ மாதிரியே இருக்க ஒருத்தவன் கண்ணு முன்னால வர வந்து நிக்கிறானா. சின்ன இப்ப எந்த ஆபீசர்கிட்ட பேசிட்டு இருக்கானோ அந்த ஆபீசருக்கும் தெரியும் 30 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தவர் காணாம போயிட்டாருன்னு. நான் அவங்கள்ட்ட கேக்குறேன், பல வருஷத்துக்கு முன்னால காணாம போன ஒருத்தவன் அப்ப எப்படி இருந்தானோ அதே மாதிரி இப்போ உங்க கண்ணு முன்னால வந்து நிக்கிறான்னு வைங்களேன், அவன் தான் எது நீங்க நம்புவீங்க அப்படின்னு சின்ன கேட்க, சார் நீங்க வேற ஏன் சார் காமெடி பண்ணிக்கிட்டு, இதெல்லாம் நடக்கிற கதையான்னு எதிரில் இருக்கால் கேஷுவலா சொல்றான். நடக்குதே, என் கண்ணு முன்னால நடக்குதேடா, எதை நம்புறதுன்னு தெரியலையேன்னு சின்னாவுக்கு உள்ள கொடையுது. இதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோ கிம் 2 பேரும் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல செத்த லேடிய எந்த டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாரோ அவர்கிட்ட போய் அட்டாப்சி ரிசல்ட் கேட்டா அதுவும் ஒரு ட்விஸ்ட். லேடியோட கழுத்துல பென்சிலால குத்தி யாரோ கொன்னுட்டாங்கன்னு தானே எல்லாரும் நினைச்சாங்க. நம்ம முத கொண்டு இப்போ டாக்டர் என்ன சொல்றாரு, அது கொலையே இல்ல தற்கொலையாம். பென்சில் குத்தப்பட்ட ஆங்கிள், செத்த லேடியோட கையில இருந்த ரத்தக்கரை, இதெல்லாம் பார்த்தா பென்சில் எடுத்து அவ தன்னைத்தானே குத்திக்கிட்ட மாதிரி தான் இருக்கு. அப்புறம் அவ உடம்புல சில டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் கிடைச்சது இல்ல, அதுல ஒண்ணு செத்த லேடியோட தான், மீதி யாரோடதுன்னு தெரியல. தெரிஞ்சுக்கணும்னா இவங்க மேலலாம் சந்தேகம் இருக்குன்னு அவங்க சாம்பிளை கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து அதோட இதை கம்பேர் பண்ணி பார்த்தா தானே தெரியும் யாரோடதுன்னு. மேட்ரு கிடைச்சிருக்க சாம்பிளை கம்பேர் பண்ண இன்னொரு ஆளோட சாம்பிள் வேணும், அது இல்லன்றதுனால அது அப்படியே கேள்விக்குறியா இருக்கா. சோ என்னதான் லேடியோட சாவு தற்கொலையா இருந்தாலும் இப்ப வர ஒரு கேள்வி, அவ கழுத்துல பென்சில் குத்தி இருக்குல்ல, அது யாரோட பென்சில், எப்படி அது அந்த லேடியோட கைக்கு போச்சுன்றது தான். இதை டாக்டர் சொன்னதுமே கிம்முக்கு ஞாபகம் வந்துருச்சு, இதே மாதிரி ஒரு பென்சிலை ப்ரொஃபஸரோட கையில கிம் பார்த்திருப்பான். சோ நான் மறுபடியும் அவகிட்ட போறேன்னு கிளம்ப, டேய் வங்க கடல் வாத்து, அதான் டாக்டர் தற்கொலைன்னு சொல்லிட்டாரு, கேஸ் முடிஞ்சிடுச்சு இல்லடா, திரும்ப எதுக்கு அவகிட்ட போறேன்னு ஹீரோ முட்டு கட்டிய போட, நீ என்ன எனக்கு சீனியரா, நான் என்ன வேலை செய்யணும் நீ எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க, நேத்து தானே வேலைக்கு சேர்ந்த, நான் துவாரங்களையும் அடைக்கிட்டு சும்மா இரு, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஆடம் முடிச்சு ப்ரொஃபஸர்கிட்ட போனவன், நீ இன்டர்வியூக்கு போனப்போ நீயும் அந்த லேடியும் பேசிக்கிட்ட ரெக்கார்ட் இருக்குன்னு சொன்னல, அதை நான் கேட்கணும்னு ரெக்வஸ்ட் பண்ணதும் அவளும் அந்த ரெக்கார்டை போடுறா. நமக்கு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டதை விஷுவலா தான் காட்டுறாங்க. அன்னைக்கு ப்ரொஃபஸர் அந்த லேடி கிட்ட போய் பேசும்போது அவ ஒரு சைக்கோ தானே, அதுக்கான பாணிலேயே நடந்துகிட்டவ எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க நான் 3 கொலை மட்டும் தான் பண்ணிருக்கேன்னு. யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லவா, நான் இன்னொரு கொலையும் பண்ணிருக்கேன். நாங்க அக்கா தங்கச்சி 3 பேர், எங்களுக்கு அப்பன்னு ஒரு அடாவடி இருப்பான் பாரு, ஏன் அடிக்கிறான் எதுக்கு அடிக்கிறானே தெரியாது, டெய்லி எங்களை போட்டு அடிச்சு நிம்மதியா தூங்க விடவே மாட்டான். சோ ஒரு நாள் என் கையால அவனை கொன்னுட்டேன், இப்போ அதை நினைச்சா கூட எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு அவ பெருமை பீத்திக்க, என்ன பண்ணி என்னங்க புண்ணியம், நேச்சுரலா நீங்க ஒரு கொலைகாரி, கொலைகாரியோட வேலை என்ன கொலை பண்றது. இப்ப நீங்களோ கொலை பண்ண முடியாத கண்டிஷன்ல இருக்கீங்க, கொலை பண்ண முடியாத ஒரு கொலைகாரி வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போறா, அது அவமானம் இல்ல அப்படின்னு அவளை தற்கொலைக்கு தூண்டுற மாதிரி ப்ரொஃபசர் ரகரகமா பேச்ச போட்டதோட மட்டும் இல்லங்க, வேணும்னே கையில வச்சிட்டு இருக்க பென்சில லேடியோட கண்ணு முன்னாலேயே கீழே போடுறா. அப்புறம் என்ன, தற்கொலைக்கு தூண்டி விட்டு வெளியே வந்துட்டா, அந்த சைக்காவும் பென்சில் எடுத்து தன்னை தானே குத்திக்கிட்டு செத்து போச்சு. இப்படி கிம் இந்த ரெக்கார்டை கேட்டுட்டு இருக்கானா, அந்த பக்கம் ஸ்டேஷன்ல உட்காந்துருந்த ஹீரோவோ போன எபிசோட்ல கில்லரை பிடிக்க டனலுக்குள்ள ஓடிட்டு இருந்தாருல்ல, அதை யோசிச்சு பார்த்துட்டு இன்னமும் ஹீரோவுக்கு தெரியலையே இவர் தேடி துரத்தி போன கில்லரை புடிச்சிட்டாங்களா இல்லையான்னு. சோ அவன் மாட்டிக்கிட்டானான்னு ஸ்டேஷன்ல இருக்க ஒரு டீம்மேட்ட கேக்குறாரு, அப்படி பல கொலைகள்லாம் நடந்துச்சா, எனக்கு அதை பத்தி தெரியலையே, நீ வேணும்னா நம்ம சீஃப் கிட்ட கேட்டு பாரு, 85ல அவர் தான் இந்த ஸ்டேஷன்ல இருந்தாரு அப்படின்னு டீம்மேட் போட்டு விட, அப்படியா ஆமா அவரோட பேர் என்ன, இதை ஹீரோ கேட்டு டீம்மேட் சின்னான்னு சொல்றதுக்குள்ள ஹீரோ இவர் பேர் கொண்ட வேற ஒருத்தவனோட அடையாளத்துல இங்க மறைஞ்சிருக்காரு தானே. அந்த டூப்ளிகேட்டை தேடி யாரோ ஒரு லேடிங்க வராங்க, அல்லுனா அல்லு, ஹீரோவுக்கு அப்படி ஒரு அல்லு, ஐயோ வந்தவன் நான் அவன் இல்லைன்னு போட்டு விட்டா வேலை முடிஞ்சிருமே, என்னடா பண்றதுன்னு போய் பதுங்கிறாரு. ஆனா ஹீரோ நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கலங்க. அந்தம்மா என்னவோ ஹீரோ கூட பல நாள் பழக்கம் இருக்க மாதிரி, நானும் திங்ஸ் எல்லாம் வீட்டுல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இப்ப வருவ அப்போ வருவன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா, வரமாட்டியாடா நீ, வா போலாம் வீட்டுக்கு அப்படின்னு கைய பிடிச்சி எழுகுது. சீரியஸா என்னதான் கூப்பிடுறீங்களா, நீங்க இவ்வளவு பெரிய பேக்கா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலையே, ஏதோ நல்லது நடக்கணும்னு இருக்கு, நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஹீரோ அவங்க கூடவே சேர்ந்து போறாரு. இதான்
இதான்ப்பா உன் வீடு, இங்கேயே தங்கிக்கோன்னு அந்த அம்மாவும் ஒரு வீட்டை காட்டிட்டு போயிடுது. தங்க இடம் இல்லாம இருந்தோம், அது வந்த வரைக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு நைட்டு அங்கேயே தூங்கிட்டு காலையில எழுந்துச்சு ஹீரோ ஃப்ரெஷ் ஆக. ஹீரோ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து காலைல கிளம்புற வரைக்குங்க பக்கத்துல ரொம்ப சவுண்டா மியூசிக் ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கு. கண்டுக்காம ஹீரோ ஸ்டேஷன் வந்துடுறாரா. அங்க சின்ன ப்ரொஃபசர் மாதிரி கிரிமினல் சைக்காலஜி தெரிஞ்ச ஒரு ஆளு நம்ம கூட இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இவளால கிரிமினல்ஸோட மூளையே படிக்க முடியும். இப்படிப்பட்டவன் நம்ம கூட இருந்தா ஒரு குற்றம் நடந்து அதுல குற்றவாளி மாட்டாம இருந்தான்னா அவன் பண்ண குற்றத்தை வச்சு அவன் எப்படிப்பட்ட ஆளா இருப்பான், அடுத்து என்ன யோசிப்பான், இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஈஸியா இருக்கும் இல்லையா. அதுக்காக சின்ன ப்ரொஃபசரை கூட்டிட்டு வந்திருக்காரு. டீமுக்குள்ள பொண்ணு வந்துருச்சுன்னதும் டீம்மேட்ஸ் 2 பேருக்கும் நாகப்பட்டினம் வரைக்கும் தொங்குது. பட் ப்ரொஃபசர் வந்ததுலயோ ஹீரோ கிம் இவங்க 2 பேருக்கும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. எங்களால பண்ண முடியாததையா அவ பண்ணிட போறா, அவளை கூட்டின்னு வந்து எங்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க இப்படின்னு லைட்டா முறைக்கிறாங்களா. அதுலயே காண்டாகி ப்ரொஃபசர் போயிடுறா. அப்போ ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் எடுத்து பேசினவனோட மூஞ்சியோ பேயறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா ஒரு கொலை நடந்திருக்குங்க. சாதா கொலை இல்ல, ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு பாடியை துண்டு துண்டா கட் பண்ணி போட்டிருக்காங்க. பனி அதிகமா இருக்க ஒரு மவுண்டெயின்ல. அங்க ஹீரோ உட்பட அவர் டீமே போக ஹீரோவுக்கும் நமக்கும் மரண மாசான ட்விஸ்டே இங்கதாங்க. தனித்தனியா வெட்டப்பட்டிருக்க பொண்ணோட உடல் பகுதியில அந்த பொண்ணோட கால் பகுதியை ஹீரோ பார்க்க அதுல எப்படி 85ல நடந்த கொலையில ஒவ்வொரு பொண்ணுங்களோட கால்லையும் கில்லர் புள்ளி வச்சிருந்தான் அவங்க கவுண்ட்டுக்கு ஏத்த மாதிரி. அதே மாதிரி இந்த பொண்ணோட கால்லையும் புள்ளி இருக்கு. எத்தனை புள்ளின்னு கேட்டீங்கன்னா 5 புள்ளி. 86ல கில்லர் 6 கொலை பண்ணான். 1 2 3 4 6 அந்த புள்ளிகள்லாம் போட்ட பொண்ணுங்களோட பாடிஸ் கிடைச்சது. கில்லர் 5ஆவதா எந்த பொண்ணை கொலை பண்ணி அவ கால்ல 5 புள்ளி போட்டானோ கொல்லப்பட்ட பொண்ணும் யாருன்னு தெரியல, பாடியும் கிடைக்காம இருந்துச்சுல்ல. 86ல 5ஆவதா கொல்லப்பட்ட பொண்ணோட பாடியை காணோம். இப்ப 2016ல கால்ல 5 புள்ளி போட்ட ஒரு பொண்ணோட பாடி கிடைக்குது. இது எப்போ நடந்த கொலைலாம் இல்ல, ரீசெண்டா நேத்து தான் அந்த கொலை நடந்திருக்கு. கரெக்டா அங்க 5ஆவது கொலை மிஸ் ஆகுது, இங்க 5 புள்ளி போட்ட ஒரு பாடி கிடைக்குது. ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்ன்ற டவுட் ஒரு பக்கம் இருந்தாலும் புள்ளி மேட்டர் உள்ள வந்ததுமே 86ல கொலை பண்ண அதே கில்லர் தானே இப்பவும் கொலை பண்றான்னு அர்த்தம். சோ புள்ளிய பார்த்துட்டு ஓ மை காட்னு ஹீரோ உறைஞ்சு போகும்போது எபிசோடு முடியுதுங்க. வரானுங்க இப்பதான் லைனுக்கே வரானுங்க. இன்னும் இந்த கொலைகள்லாம் என்ன சம்பந்தம், யார் இதை பண்ணாங்கன்னு பண்ண போற இன்வெஸ்டிகேஷன்லாம் வெறியா இருக்கும்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணாம அடுத்து வரப்போற எபிசோடையும் மறக்காம பாத்துருங்க. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா, பாய்.